Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு Thursdays தமிழ் டியூட்டோரியல் டே. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் நான் எப்படி க்ரியேட் பண்ணன்றதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த லுக்கை நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டோட வெட்டிங் போகிறீங்க, உங்களுக்கு நல்லா மேக்கப் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போல்டாக அழகாக ரெடி ஆகலாம். இல்லை உங்களுக்கே நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்னா நீங்கள் இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேர் ஸ்கின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன், ஃபேஸ் வாஷ் பண்ணி டோன் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். சும்மா என்கிட்ட இருக்க ஏதோ ஒரு லிப் பாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் என்னோடய நிவ்யா மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரீசெண்டாக நான் அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக. ஸோ நான் வந்து எதையும் வேறு எதுவும் மாற்றாமல் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்காவது என் ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்குன்னா நான் என்னோடய ப்ளம் டீ ட்ரீ மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் என்னோடய ஐ மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தெரியல, நான் முன்னாடி அப்பப்போ அந்த மாதிரி செய்வேன். இன்றைக்கி ஏதோ பண்ணணும் போல் இருந்ததுன்ட்டு நான் ஐ மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஐலிட்ஸை கன்சீல் பண்ணிக்கிறேன். ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் ஐலிட்ஸ் ஃபுல்லாக. இது வந்து நீங்கள் லைட்டர் ஷேட் தான் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட நார்மல் மேட்சிங் ஷேட் இருந்தால் கூட பண்ணலாம். நான் சும்மா ஃபேன்சியாக இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லலாம் பண்ணுற மாதிரி நல்லா ப்ரைட்டாக வைப்ரண்ட்டாக ஐ ஷேடோ வந்து தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிங்கர்ஸால் பிளெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் எல்லாத்தையும் என்னோடய பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்ன பண்ணுன்னா ரொம்ப உங்களுக்கு கன்சீலர் திக்காக எங்கேயும் செட்டில் ஆகாமல் இருக்கிறத வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சமாக லூஸ் பவுடர் எடுத்து என்னோடய ஐலிட்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஈரமாக இருந்ததுன்னா நம்ம ஐஷேடோ போய் சப்புன்னு ஒட்டிக்கிச்சுன்னா ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியாது. சில ஐஷேடோஸ் தான் வந்து அழகாக அந்த மாதிரி பிளெண்ட் ஆகும், சிலது ஆகாது. ஸோ இன்றைக்கி நான் என்னோடய வார்ம் அப் செஷன்ஸ் ஃப்ரம் ஹுடா பியூட்டி பேலட், ஹுடா பியூட்டி ஏதோ வளரிட்டேன் அந்த இடத்துல, சாரி. ஸோ அந்த ஐஷேடோ எடுத்து ஒரு லைட்டர் ஷேட் எடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரான்சிஷன் ஷேடாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை விட ஒரு டீப்பர் ஷேட் எடுத்து மறுபடியும் என்னோடய ட்ரான்சிஷன்லேயே அப்ளை பண்ணி கொஞ்சம் என்னோடய க்ரீஸ் ஏரியாவை இன்டென்சிஃபை பண்ணுறேன். ரொம்ப க்ரீஸ் வந்து இந்த லுக்கில் ரொம்ப ப்ரைட்டாக டீப்பாலாம் இருக்காது. ஏன்னா நான் ஒரு ஹேலோ ஐஸ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த லைட் சால்மனி ஷேடையும் அந்த ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் ஷேடையும் மிக்ஸ் பண்ணி என்னோடய க்ரீஸில் மறுபடியும் நான் லைட்டாக இன்டென்சிஃபை பண்ணுறேன். ரொம்ப நான் சொன்ன மாதிரி டீப் கலர்ஸ் இருக்காது. ஆனால் எனக்கு நல்ல ஒரு பிளெண்டட் எஃபெக்ட் வேணுன்றதுக்காக தான் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து போகிறேன். நீங்கள் ஒரே கலர் கூட அப்ளை பண்ணலாம், அது எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும், இது எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த ப்ளம் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னர்லேயும் இன்னர் கார்னர்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் ஹேலோ ஐஸ்க்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி நடுவில் மட்டும் விட்டுட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அதே பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய கன்சீலர் எடுத்து நடுவில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா நான் ஒரு ஷிம்மர் ஷேட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அது நல்லா ப்ரைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக கன்சீலர் வச்சு ஃபஸ்ட்டு என்னோடய பேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹுடா பியூட்டி பேலட்லேயே நடுவில் இருக்க ஒரே ஒரு ஷிம்மர், அது மட்டும்தான் அந்த பேலட்லேயே ஒரே ஷிம்மர் ஷேட். ஸோ அதை வந்து என் கையாலே எடுத்து நான் பேக் பண்ணிவிட்டு என்னோடய பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு அந்த எண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஷிம்மர் ஷேட் ப்ரஷ் விட ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணால் நல்லா பிக்மெண்டடாக இன்டென்சிஃபைடாக வந்து உங்கள் ஐலிட்ஸில் போய் உட்காரும். அதுக்காக தான் நான் கை யூஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போது ஐலைனருக்கு நான் விங்கில் எதுவும் பண்ணல, நார்மலாக வந்து லைன் பண்ணிக்கிறேன். ரொம்ப திக்காகவும் போல் என்னோடய நிக்ஸ் மேட் ஐலைனர் இது லிக்விட் லைனர். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணலாம், லிக்விட் ஐலைனர், ஸ்கெட்சு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது என்னோடய ஐஸ் வந்து ஆல்மோஸ்ட் டன். இன்னும் கொஞ்சம் நான் இதில் ஒர்க் பண்ணுவேன், ஆனால் என் ஃபேஸ்லாம் முடிச்சுட்டு நான் பண்ணுவேன். ஸோ ஒரு வெட் வைப்பில் என்னோடய கார்னியர் மிசல்லா வாட்டரை வந்துட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்னோடய மாய்ஸ்சரைசர் போயிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் வந்து அண்டர் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு க்ரீசிங் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா மாய்ஸ்சரைசர் வந்து அண்டர் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரைமருக்கு நான் என்னோடய பெனிஃபிட் Porefessional ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறது. கொஞ்சமாக போட்டாலே போதும். அண்ட் எனக்கு போர் ப்ராப்ளமும் அவ்வளவா இல்லை, இருக்குது, குட்டி குட்டியாக தான் இருக்குது, ரொம்ப பெரிய போர்ஸ்லாம் கிடையாது. ஸோ எனக்கு இது நிறையவும் தேவைப்படாது. ஸோ ஃபுல்லாக என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ரைமர் போட்ட இடத்த வந்துட்டு பவுடரால் செட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்னோடய RCMA செட்டிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரியான ஒரு லூஸ் பவுடர் கூட செட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுன்னா சீக்கிரமாக உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலி ஆகிறத தடுக்கும் அண்ட் ரொம்ப நேரம் மேட்டிஃபைடாக பார்த்துக்கும். ஸோ இப்போது ஆரஞ்ச் கன்சீலர் போகிறோம். ஆரஞ்ச் கன்சீலர் வந்து நான் என்னோடய ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய வாய் சுற்றி கண்ணு கீழே இருக்க டார்க்னஸ்லாம் வந்து மறைக்கிறதுக்கு என்னோடய எலிகல் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு என்னோட இந்த மேக் சாம்பிள் ஃபவுண்டேஷன்ஸ் ஷாஷேலேருந்து NC45 யூஸ் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் NC45 என்னோடய பர்ஃபெக்ட் மேட்ச் கிடையாது, எனக்கு அவ்வளோவா பிடிக்காது அப்படின்ட்டு. ஆனால் நான் இன்றைக்கி சும்மா இப்போ எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது, நம்மளுக்கு பிடிக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வந்து நான் இதை ட்ரை பண்ணுறேன். இதை நான் ரீசெண்டாக நைக்காவில் மேக் பர்ச்சேஸ் ஒன்று பண்ணும்போது எனக்கு ஃப்ரீயாக வந்த ஒரு சாம்பிள் கிட் அது.
ஸோ அதில் வந்து நான் சொன்ன மாதிரி NC45 எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக NW45 தான் யூஸ் பண்ணுவேன். NC45 வந்து வார்ம் அண்டர்டோன், NW நியூட்ரல் அண்டர்டோன். இதுதான் என்கிட்ட நீங்கள் கேட்குற டிஃப்ரென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் டின்ட்டோடு இருக்கும். NW45 நான் யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சிஷ் ப்ரௌனிஷ் டின்ட்டோடு இருக்கும் கலர். ஸோ அது வந்து எனக்கு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கோல்டன் க்ளோ இருக்கும். ஆனால் என் ஸ்கின் டோனுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாக என் ஹேண்ட் ரொம்ப டார்க்காக இருக்கும், எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும், என் ஃபேஸ் மட்டும் தனியாக ஒரு கலர் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது NW45 நல்லா பண்ணுவேன் NC45 விட. இந்த வாட்டி நான் யூஸ் பண்ணியுமே அதான் நினச்சேன். ஸோ அந்த கலரை வந்து நான் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக க்ரீம் கான்டோர் பண்ணுறேன். மறுபடியும் என்னோடய மேக் கன்சீலர் பேலட் டீப் அந்த கேட்டகரியில் இருக்க கன்சீலர் பேலட் எடுத்து டார்க்கஸ்ட் ஷேட், ஐ திங்க் அது NW55 அந்த ஷேட் நேம். ஸோ டார்க்கஸ்ட் ஷேட் எடுத்து கான்டோர் பண்ணிக்கிறேன், க்ரீம் கான்டோர் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் டைமென்ஷன் கொடுக்கும். ஸோ நான் சொல்லுவேன் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது NW அண்ட் NCயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக மேக் ஸ்டோர்லேயே போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குதுன்றது பார்த்துட்டு. ஸோ கன்சீலருக்கு நான் என்னோடய டாஃபி ஷேட் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப எல்லோவாக இருக்காது, ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் அண்டர்டோன் தான். ஸோ எனக்கு வந்து என்னோடய ஃபவுண்டேஷனையும் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ யூஸ்வலாக நான் எங்கெல்லாம் கன்சீல் பண்ணணும் அங்கெல்லாம் பண்ணிவிட்டு பவுடரால் செட் பண்ண போகிறேன். அண்ட் ஆஸ் யூஸ்வல் நான் என்னோடய RCMA லூஸ் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து வாங்கினேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருவேன் லிங்க்ஸோட. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேயுமே நீங்கள் எப்படி வாங்கினான்னா போய் அந்த பேஜில் போய் டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலே அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி ப்ரொசீட் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ். ஸோ இப்போது ஐப்ரோஸ்க்கு போகிறோம். ஐப்ரோஸ்க்கு நான் என்னோடய மியூசிக் ஃப்ளவர் ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன், டார்க் ப்ரௌன். அவ்வளவுதான் இன்றைக்கி. அதை யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய செஃபோரா ப்ரான்சர் வச்சு நான் என்னோடய ஃபேஸ் வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோடய ஃபேவரட் ஸ்டெப். அண்ட் எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் நான் இந்த செஃபோரா டூப்பாக வந்து எதையுமே இன்னும் நான் ஹானஸ்ட்டாக கண்டுபிடிச்சேன்னா இந்த செஃபோராவை கீழே வைப்பேன், இல்லைனா அது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் காஜலுக்கு வந்துட்டு என்னோடய ப்ளம் காஜல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய நெக்ஸ்ட் ஃபேவரட், லைக் ரொம்ப நாளாக என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது. இதை நான் என்னோடய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஐஷேடோ பேலட் மறுபடியும் எடுத்து அந்த ப்ரௌன் ஷேடை எடுத்து கீழே வந்து என்னோடய லேஷ் லைனை கொஞ்சமாக ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த பிளாக் லைன் ரொம்ப திக்காக இருந்தால் அவ்வளோவா பிடிக்காது. என்னோடய பர்சனல் என்ன சொல்கிறது ப்ரிஃபரன்ஸ் அது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த ஸ்மச் பண்ணிக்கலாம், இல்லை பிளாக்கோடவே விட்டுடலாம். இப்போ நான் என்னோடய ஐலைனர் மறுபடியும் எடுத்து கொஞ்சமாக ஒரு குட்டி ஃப்ளிக் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய லேஷ் பாரடைஸ் மஸ்காரா ஃப்ரம் Loreal எடுத்து என்னோடய லேஷஸில் வந்து நான் கோட் பண்ணிக்கிறேன். சீரியஸாக மூச்சு வாங்குது. 7 minutes கிட்ட நான் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே ஃபைன் நம்ம மறுபடியும் இப்போ மேக்கப்புக்குள்ளே வந்துடலாம். நான் இங்கே என்னோடய Nykaa ப்ளஷ் பேலட் Brazilian bombshell எடுத்து கொஞ்சமாக ப்ளஷ் பண்ணிவிட்டு ப்ளஷ் போட்டுட்டு ஹைலைட்டருக்கு மேக்கில் இருந்து சாஃப்ட் அண்ட் ஜென்டில் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இது ஒரு மாதிரி சில்வரிஷ் பீச்சி ஹைலைட் எனக்கு அவ்வளோ அதுவாக வேணான்றதுனால நான் கொஞ்சம் என்னோடய ஃபேஸஸ் ஹைலைட்டரையும் கொஞ்சமாக மேலேயே வந்து போட்டுட்டு செட்டிங் ஸ்ப்ரே போட்டுட்டு என்னோடய I-amsterdamn லிக்விட் லிப்ஸ்டிக்கில் இருந்து ஒரு பர்பிள் கலர் எடுத்து, இது வந்து பேஷனபிள் நினைக்கிறேன் இதோட ஷேட் நேம், அதை போட்டுட்டு என்னோடய மேக் மினி லிப்ஸ்டிக்கில் இருந்து சில்லி ஷேட் எடுத்து நடுவில் அப்ளை பண்ணி இப்படி நான் யூஸ்வலாக பிளெண்ட் பண்ணுற மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு குட்டி பொட்டு ஒன்று வச்சுட்டு அண்ட் ஒரு மாதிரி ஒரு குட்டி ஃபால்ஸீஸ் நான் வந்து ஒட்டியிருக்கேன். அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். சாரி நான் காமிக்க மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா சைஸே குட்டியாக தான் இருக்கும். நீங்கள் எண்டில் மட்டும் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ், ஆனால் ஃபுல்லர் எஃபெக்ட் கொடுக்கும் இப்போ எனக்கு இருக்க மாதிரி. ஸோ அதுதான் வந்து நான் எனக்கு லுக்குக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் யூஸ்வலாக என்னோடய லுக் வந்து நேச்சுரல் லைட்டில் கேட்பீங்கன்றதுனால இந்த வாட்டி மறக்காமல் நான் ஆக்சுவலாக ஃபுல்லாக ஜுவல்ஸ்லாம் கலட்டிட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணுற ஸ்டேஜில் போயிட்டு தான் ஞாபகம் வந்தது. அதனால் உங்களுக்கு இதெல்லாம் எடுத்தேன். ஸோ ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு இதுதான். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.